அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு 24/8/2024 இன்றைக்கு காருண்யா. இந்த காருண்யாவில் ட்ரா நம்பர் 668. இந்த 668 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைய கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றைய கணக்கில் என்ன வந்ததுன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா. இதில் ராஜா ஆல் போர்டுக்கு 9 கொடுத்துருக்காரு. ஏ போர்டுக்கு பாஸ் ஆன நம்பர். ராஜாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இன்றைய கணக்குலேயும் அதே போல் பார்க்குற அனைத்து நண்பர்களும் என்ன கணிப்பு உங்களுடைய கணிப்பில் வருது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நண்பர்களே. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதில் ராஜாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல் நம்மளுடைய கணக்குலேயும் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏ போர்டுக்கு 9 பாஸ் ஆகிருக்கு. அதே போல் டபுள் 9ன்னு கொடுத்துருந்தோம். அதே போல் அந்தந்த இடத்துக்கும் அந்தந்த கணக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா. இதில் பி போர்டுக்குன்னு பார்க்கும்போதும் 1 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. அதில் சி போர்டுக்கு பார்க்கும்போதும் 5 பாஸ் ஆகிருக்கு. ஆனால் இது நம்பருங்கிறது பிரித்து வந்துடுச்சு. போர்டுக்குன்னு பயன்படுத்துகிறவங்க இந்த நம்பர் பார்த்து பயன்பெற்றிருந்தால் வாழ்த்துக்கள். ஓகேங்களா. இதில் நம்பரில் நமக்கு சி போர்டுக்கு 5 மட்டுமே பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இந்த கணிப்பில் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றையோட கணிப்புலேயே நமக்கு என்ன கணக்கு வருதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு மிஸ் ஆகாத வெற்றி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். வாங்க நண்பர்களே, இன்றைக்கு முழு கணக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 4 வார கணக்கில் நமக்கு டோட்டலாகவே இன்றைய கணக்குன்னு பார்க்கும்போது டோட்டலாகவே இந்த 4 வார கணக்கில் தான் நமக்கு இந்த வெற்றியே இருக்குது. ஓகேங்களா. இதில் தனித்தனியாக ஒன்று சொல்கிறேன். கவனமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. இதில் ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்குங்க. சி போர்டுக்கு 6, அடுத்தது பி போர்டுக்கு 2, அதே போல் ஏ போர்டுக்கு 5 வந்திருக்கு. ஓகேங்களா. இதே அமைப்பு அடுத்தது இறங்கிடுச்சு பார்த்துக்குங்க. அதே போல் சி போர்டுக்கு 6, பி போர்டுக்கு 2, அடுத்தது நமக்கு ஏ போர்டுக்கு 8. இதை கவனமாக பார்த்துக்குங்க நண்பர்களே. இந்த கணக்கில் இதே போல் அப்படியே வந்திருக்கு. அதே இடத்துக்கு அப்படியே இறங்கி வந்திருக்கு. நல்லா கவனமாக பாருங்கள். இன்றைய கணக்கில் நமக்கு இந்த அமைப்பு தான் முக்கியம். ஓகேங்களா. அந்த அமைப்புக்காக தான் இதை கொடுக்குறேன். பாருங்கள். இதில் ஏ போர்டுக்கு 8 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது அதே ஏ போர்டுக்கு இன்னொரு கணக்கு இருக்குது. அதையும் பார்த்துருவோம். இதில் இங்கே இருக்குது பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. இது இந்த அமைப்புங்கிறது அதே போல் தான் 6, 2, 7. அதே 6, 2, 7 இந்த கணக்குலேயே அப்படியே வருது. அதுக்கு தான் இதையும் காட்டுறேன். தனித்தனியாக சொன்னால் தான் இது புரியுங்கிறதுக்காக தான் தனித்தனி பேக்ஸ் வச்சு காட்டுறேன். ஓகேங்களா. பார்த்துக்குங்க. இதே அமைப்பில் முன்னாடி வந்தது ஒரே அமைப்புக்கு இதே அமைப்புக்கு வந்துச்சு. ஓகேங்களா. இந்த அமைப்பில் இப்படி வந்தது. இந்த அமைப்பில் பார்க்கும்போது இப்படி மேலேருந்து கீழே வந்திருக்கு. போர்டுக்கு 7 இருக்குது இந்த கணக்கில். இது டோட்டலாக கொடுத்துட்றேன். ஏ போர்டுக்கு பார்க்கும்போது 7, 8 இதில் 2 நம்பர் இருக்குது. ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பு சி போர்டுக்கு பார்க்கலாம். பி போர்டுக்கு பார்த்துட்டு அடுத்தது சி போர்டுக்கு பார்ப்போம். இதில் ஏ போர்டுக்கு 7 அல்லது 8 2 நம்பர் இருக்குது. இதில் உங்களுடைய கணக்கில் எது வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணுங்கள் நம்பர்களே. பி போர்டுக்கு 2, அதே போல் ஒரு வாரம் விட்டு அடுத்தது 2. இந்த அமைப்பு அடுத்தது நமக்கு இந்த 7ங்கிறது இதில் வரணும். ஓகேங்களா. அந்த 7 மீண்டும் வரலாம். 2ங்கிறது வந்துருச்சு. அடுத்தது அந்த 7ங்கிறது மீண்டும் வரலாம் அல்லது 5 வரலாம். ஓகேங்களா. 7 அல்லது 5 இந்த அமைப்புக்கு. இது பி போர்டுக்கு 5 அல்லது 7. இதுலேயும் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதுவும் உங்களுடைய கணக்கில் எது வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ நம்ம கொடுக்குற கணக்கில் டபுள்ஸ் வரலாம், ட்ரிபிள்ஸும் வரலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாமே இந்த 4 வார கணக்கில் மட்டும்தான். அதனால தான் இதை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சி போர்டுக்கு பார்க்கலாம். சி போர்டுக்கு பார்க்கும்போது
6 0 அப்படின்னு இறங்கியிருக்கு. இது தனிப்பட்ட முறையில் 4 வரலாம். அந்த 4ங்கிறது அப்படியே இருக்கட்டும். இதில் அடுத்த அமைப்புக்குன்னு பார்க்கும்போது இதுலேயும் எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், 8 2 6 அதே போல் தான் இதை பார்த்துக்குங்க. இதே போல் இந்த பக்கம் ஓகேங்களா, இதை வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கும்போது இந்த 2 அதே அமைப்புக்கு வந்துச்சுங்களா, 8 2 அதே போல் இந்த 8 2 இங்கே வந்திருக்கு. அதே போல் இந்த 6ங்கிறது நமக்கு சி போர்டுக்கு இருக்குது. இந்த அமைப்பில் 6ங்கிறது சி போர்டுக்கு ஓகேங்களா. அங்கேருந்து இந்த பக்கம் இப்படி நமக்கு சி போர்டுக்கு வருது. இதில் 4 1 அந்த 6க்கும் 0க்கும் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, 4 இருக்குது. அதே போல் இந்த கணக்கில் 6 இருக்குது. ஓகேங்களா, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இதை பாருங்கள், ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில். ஓகேங்களா, இது முழுசாகவே ஜோடியாக காட்டினா தான் கரெக்டாக இருக்கும். 0 7 அடுத்தது 87 அடுத்தது நமக்கு இதில் ஒரு நம்பர் வரணும். அப்படி பார்க்கும்போது இந்த நம்பர் வந்து முழுசாக சி போர்டுக்கு மட்டும் உள்ளது 7 7. அடுத்தது இதுலேயும் சி போர்டுக்கு 7 வரணும். ஓகேங்களா, சி போர்டுக்கு இதில் 7 இருக்குது. ஆனால் பி போர்டுக்கு பார்க்கும்போது நம்ம கொடுக்காத நம்பர் இதில் ஒன்று வரும். ஓகேங்களா, கொடுக்காத நம்பருங்கும் போது இதில் ஒன்று வருது. அப்போ பாருங்கள், 0 8 8ங்கும் போது மீண்டும் அதுக்கு பி போர்டுக்கு 8 வரலாம். ஆல்ரெடி நம்ம ஏ போர்டுக்கு தான் 8 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஏ போர்டுக்கு 8 கொடுத்துருக்கோம். இதில் பார்க்கும்போது மீண்டும் 8 வரலாம் அல்லது 4 வரலாம். 4ங்கிறது நம்ம சி போர்டுக்கு கொடுத்துருக்கோம். இதில் பி போர்டுக்கும் 4 இருக்குது இந்த கணக்கில்னு பார்க்கும்போது. ஓகேங்களா, இதுக்கு சி போர்டுக்கு டோட்டலாக கொடுத்துருவோம். இதில் 4 அடுத்தது 6 7 ஓகேங்களா. இதில் சி போர்டுக்கு 3 நம்பர் இருக்குது. இதில் முன்னாடி கொடுத்ததில் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். ஏ போர்டுக்கும் 2 நம்பர், பி போர்டுக்கும் 2 நம்பர். இதில் சி போர்டுக்கு பார்க்கும்போது 3 நம்பர் இருக்குது. ஓகேங்களா, 4 6 7 டைப் பண்ணுங்கள் நம்பர்களே. போர்டுக்கு பயன்படுத்துகிறவங்க இதை எடுத்து வச்சு டைப் எடுத்துக்கோங்க. அதே போல் இதில் டோட்டலாக என்ன நம்பர் வருதுங்கிறதையும் முழுசாக பார்த்துடலாம். இதில் 3 நம்பருக்கும் செட் ஆகும்போது அதிகமாக வரும். ஓகேங்களா, 3 நம்பருக்கு அதிகமாக வரும். உங்களுடைய கணக்கில் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு டைப் பண்ணுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு சி போர்டுக்கு 4 உள்ளதை கொடுக்குறேன். இருந்தாலும் இதில் எக்கச்சக்கமான நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதில் பி போர்டுக்கு 7 கொடுத்துருக்கோம். அதனால் 874 அப்படின்னு கொடுக்குறேன். ஏ போர்டுக்கு 7 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது டபுள்ஸ் வரும். அப்படிங்கும்போது டபுள்ஸ் வந்தால் மட்டும் அதுமாதிரி பயன்படுத்திக்கிங்க. இதில் சிங்கிள் நம்பரை தான் கொடுக்குறேன். அதே போல் 756 876 இதில் டபுள்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை வந்து 75 87 அப்படின்னு ஏபிக்கு கொடுக்குறேன். இதில் 77ன்னு வரலாம். ஏபிக்கு டபுள்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டு இப்படி கொடுக்குறேன். அதையும் கொடுத்தோம்னா அதிகமாக நம்பராக இருக்கும். உங்களுடைய கணக்கில் டபுள்ஸ் வந்தால் மட்டும் அதை பயன்படுத்திக்கிங்க. ஓகேங்களா, இந்த அமைப்பில் 4 நம்பர் இருக்குது. ஓகேங்களா, இதில் 7 சி போர்டுக்கு கொடுத்தோம்னா தவிர்க்க முடியாத காரணத்தினால 7 பிசிக்கு வரலாம். ஓகேங்களா, அதுவும் கொடுத்துட்றேன். இதில் 4 நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. இதில் வந்து டபுள்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா இதில் பாருங்கள், இதில் 857 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இதில் சி போர்டுக்கு 7 கொடுத்ததுனால பி போர்டுக்கும் 7 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது 877 அப்படின்னு வரும். இது டோட்டலாக பார்க்கும்போது 7ங்கிறது வந்து ஏ போர்டுக்கும் இருக்குது, பி போர்டுக்கும் இருக்குது, சி போர்டுக்கும் இருக்குது. ஓகேங்களா, அந்த 7ங்கிறது 6 போர்டுக்கும் வரும். இன்றைய கணக்கில் நீங்கள்
ஆல் போர்டுக்கு இந்த 7 மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா, ட்ரை பண்ணுங்கள். இதில் டபுள்ஸ் வந்ததுனால 877 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா, இதில் சி போர்டுக்கு 4 6 இருக்குங்களா, அதே போல் டபுள்ஸ் வந்துச்சுன்னா 774 776. ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் கொடுத்ததில் நமக்கு 8 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த கணக்கில் பார்க்கும்போது ட்ரிபிள்ஸ்னு பார்த்தா 3 7 கூட வரலாம். ஓகேங்களா, உங்களோட கணக்கில் ட்ரிபிள்ஸ் வருதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரிபிள்ஸு தவிர்க்க முடியாத காரணத்துக்காக தான் நானும் அதை விட்டுட்டேன். இருந்தாலும் உங்களோட கணக்கில் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துக்கு ட்ரிபிள்ஸ் வந்துச்சுன்னா 3 7 வச்சு பார்த்துருங்க. ஓகேங்களா, இந்த கணக்கில் நமக்கு 4 நம்பர் இருக்குது. ஓகேங்களா, இதுக்காகவே நம்ம டோட்டலாக கொடுத்தாச்சு. சி போர்டுக்கு மட்டும் நம்ம 3 போர்டு, அது பிரச்சனை இல்லை. இதில் ஏ போர்டுக்கு ஸ்ட்ராங்காக 2 நம்பரும் 7 இருக்குது 8 இருக்குது. அதுதான் நம்ம தவிர்க்க முடியாத காரணமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கு அதிக நம்பராக இருக்குது. ஓகேங்களா, இது வரைக்கும் நானும் ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது 777 தான் கொடுக்கல, 777 தான் கொடுக்கல. இதில் இன்னும் பரட்டி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதிகமாக வரும். ஓகேங்களா, என்னுடைய கணக்கில் நான் ஃபில்ட்ரு பண்ணுற அளவுக்கு முழுசாக ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கணக்குலேயும் உங்களுக்கு இன்னும் ஃபில்ட்ரு பண்ண முடியுதா, ஃபில்ட்ரு பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களுடைய கணக்குலேயும் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பக்கத்துக்கு முன்னால் லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.